கடிதம் கிடைத்தால் திமுக அரசு டிஸ்மிஸ். எச் ராஜா. தமிழ்நாட்டில் பாஜகவை திமுகவுக்கு மாற்றாக உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கூறினார். இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு கஞ்சா புழக்கமும் வன்முறையும் இருப்பதாக விமர்சிக்க அவர், ஆளுநர் மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படும் என்றார். திமுக அரசு ஏற்கனவே 2 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார் ஸ்டாலின். சென்னையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மடிக்கணினி வழங்கும் பணியை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது உயர்கல்வி படிக்க வெளிநாடு செல்லும் மாணவர்களின் பயணச் செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என அறிவித்தார். படிக்கும் காலத்தில் மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். வரும் திங்கள்கிழமை முதல் அனைத்து பள்ளிகளிலும் மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிகிறது. ஏ பிளஸ் ரவுடி குடும்பத்துடன் கைது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகளை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையின் பிரபல ஏ பிளஸ் பிரிவு ரவுடி தேவா குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவாவின் தந்தை சேகர், அண்ணன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கிய அமைச்சர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிஷப் உபகார சாமி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் கலந்து கொண்டு 847 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினார். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்கள். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற அம்மன் கோயில்களை காணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், ஈரோடு பண்ணாரி அம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், இருக்கன்குடி மாரியம்மன் கோவில், திருவேற்காடு மாரியம்மன் கோவில், தஞ்சை எக்ஸ் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில், தேனி கவுமாரியம்மன் கோவில் தமிழகத்தில் புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்கள் ஆகும்.